அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு வரமாய் மாறப்போகும் இந்த நாள், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களுக்கு நேர்மறையாக வரும் பலன்களை விட மறைமுகமாக வரும் நன்மைகள் இந்த நாள்ல அமைப்புகளா ஏற்பட இருக்குதுங்க. 6ஆம் இடத்தில் உள்ள சனி ராகு இணைப்பு சில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவு படுத்துது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சொந்த வீடு, ஆட்சி என பலத்தோடு சுக்கிரன் இருப்பதால் பணவரவு என்பது தாராளமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அதோடு குருவும் 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்தில் இன்பம் அதிகரிக்க இருக்கு. 11 புதன் அமர்ந்திருப்பதால் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல அரசாங்க உதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல கேது செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். மனதில் குழப்பம் ஏற்பட இருக்குதுங்க. தைரிய குறைவு வரும். இதை இப்படி செய்திருக்க கூடாது என்று நினைப்பீங்க. அவற்றை பற்றி கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம சனி வக்ரம் பெற்றிருப்பதால் உறவினர்களோடு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் போது நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கௌதம் என்று தடாலடியாக எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரையும் வராக பெருமாளையும் வணங்குங்க. கேது செவ்வாயினால் ஏற்படும் தோஷங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.